வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நிலச்சரிவில் வீடு இடிந்து விழுந்தது. 2 இளம் பெண்கள் புதையுண்டனர். ஒருவர் படுகாயம். உலு திரங்கானு கம்போங் புக்கெட் அப்பேட் அஜில் என்ற இடத்தில் நிகழ்ந்த நிலச்சரிவில் வீடு ஒன்று இடிந்து விழுந்ததில் 2 சகோதரிகள் புதையுண்டு மாண்ட வேளையில் மற்றொருவர் படுகாயத்துடன் உயிர் தப்பினார். இச்சம்பவம் இன்று மாலை 4:59 மணி அளவில் நிகழ்ந்தது. புதை உண்ட 2 சகோதரிகளும் காயமுற்ற சகோதரனும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளையில் அவ்விரு சகோதரிகளும் இறந்துவிட்டது உறுதி செய்யப்பட்டது. 16 வயது புத்ரி சஜிடா அஸ்மான், அவரின் 13 வயது சகோதரி சித்தி ஃபத்திமா அஸ்மான் ஆகியோரே இச்சம்பவத்தில் மாண்டவர்கள் என்று தீயணைப்பு மீட்பு படையினர் அடையாளம் கூறினர். அந்த 2 பெண்களின் 17 வயது சகோதரன் உசைர் அஸ்மான் என்பவர் கடும் காயங்களுடன் உலு திரங்கானு சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தனது வீட்டில் பணிபுரிந்த ஓர் இந்தோனேஷிய பணிப்பெண்ணுக்கு சம்பளம் கொடுக்காமல் அவரை கட்டாய தொழிலாளியாக கொத்தடிமையாக வைத்து காயப்படுத்திய குற்றத்திற்காக ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் அவரின் மனைவிக்கும் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று சிறை தண்டனை விதித்தது. 40 வயது எஸ் விஜயராவ் என்ற அந்த போலீஸ் அதிகாரிக்கு 12 ஆண்டு சிறை தண்டனையும், அவரின் 37 வயது மனைவி கே ரினேஷினிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் நீதிமன்றம் விதித்தது. தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டில் நியாயமான சந்தேகங்களை எழுப்ப கணவனும் மனைவியும் தவறிவிட்டதாக நீதிபதி ஜுல்கர்னைன் ஹசன் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் சாட்சி பொருளாக காட்டப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையின் தடயவியல் கூறு மருத்துவ நிபுணர் டாக்டர் ஷியூ ஃபெங் நீதிமன்றத்தில் அளித்த வாக்குமூலம் ஆகியவற்றை ஆராய்ந்து பார்த்ததிலும் அந்த பணிப்பெண்ணின் உடலில் 20 இடங்களில் கடும் காயங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது என்று நீதிபதி விளக்கினார். அந்த பணிப்பெண் கடந்த 3 ஆண்டு காலமாக மலேசியாவில் இருந்தபோது அவர் அந்த போலீஸ் அதிகாரியின் வீட்டில் சொல்லொனா துயரத்தை அனுபவித்து வந்துள்ளார் என்பது தெளிவாகி உள்ளது என்று நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி கோம்பா தமான் இண்டஸ்ட்ரி பால்டனில் உள்ள தங்கள் வீட்டில் போலீஸ் அதிகாரி விஜயராவும் அவரின் மனைவி ரினேஷினியும் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது பெய்து வரும் அடைமழையில் 9 மாநிலங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 90,000-ஐ தாண்டியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 9 மாநிலங்களிலும் இன்று மதியம் 12 மணி வரை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 81,036 பேராக இருந்தது. மாலையில் வெளியிடப்பட்ட ஆக கடைசி நிலவரத்தில் அந்த எண்ணிக்கை 90,273 பேராக உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும் பகுதியினர் கிளந்தான் மற்றும் திரங்கானு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று வெள்ள பேரிடர் நிர்வாக மையம் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட பச்சரிசி விலை வரும் டிசம்பர் 1 தேதியிலிருந்து குறைகிறது. தீபகற்ப மலேசியாவில் தேசிய அரிசி வாரியமான பர்னாஸ் கிடங்கில் பச்சரிசி விலை டன்னுக்கு 3000 ரிங்கிட்டிலிருந்து 2800 ரிங்கிட்டிற்கு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை நாளை மறுநாள் டிசம்பர் 1 தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது என்று விவசாயத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு அறிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு எதிராக மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதை தொடர்ந்து இறக்குமதி செய்யப்படும் பச்சரிசி விலை குறைந்துள்ளதாக அமைச்சர் விளக்கினார். வெள்ளத்தினால் உயர்கல்விக்கூடங்களைச் சேர்ந்த 3029 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ ஜாம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களில் இதுவரையில் 481 பேர் நிவாரண மையங்களுக்கு இடம் மாற்றப்பட்டுள்ளனர். 42 பேர் நிவாரண மையங்களுக்கு வெளியே பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தாங்கள் தங்கியுள்ள பகுதியில் உள்ள மற்ற மாணவர்களின் நிலை அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கிழக்கு கரை மாநிலங்களில் சுல்தான் ஜைனால் அபிடின் பல்கலைக்கழகம், திரங்கானு மலேசிய பல்கலைக்கழகம், கிளந்தான் மலேசிய பல்கலைக்கழகம் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஆகியவற்றைச் சேர்ந்த மாணவர்கள் வெள்ள பாதிப்புக்கு ஆளாகியிருப்பதாக டத்துஸ்ரீ ஜாம்ரி குறிப்பிட்டார். 2 லட்சம் வெள்ளிக்கும் மேல் மதிப்பு கொண்ட நகைகளை நம்பிக்கை மோசடி செய்ததாக நகைக்கடை ஒன்றின் முன்னாள் விற்பனை பணியாளர் ஒருவருக்கு எதிராக கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டது. 21 வயது மித்ரா தனியா என்ற அந்த பணியாளர் இவ்வாண்டு பிப்ரவரி மாதத்திற்கும் ஜூலை மாதத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள நகைக்கடை ஒன்றில்
2,30,264 ரிங்கிட் மதிப்பிலான நகைகளை மோசடி செய்ததாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஓராண்டு முதல் 14 ஆண்டு வரை சிறை தண்டனை பெறும்படி மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் 408வது பிரிவின் கீழ் மித்ரா தனியா மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. தனக்கு எதிரான குற்றச்சாட்டை எதிர்த்து மித்ரா தனியா விசாரணை கோரியதால் அவரை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 40,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதித்தது. வழக்கு விசாரணை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கெடா மாநிலத்தில் வெள்ளத்தினால் அலுஸ்தா சுல்தான் அப்துல் ஹலீம் விமான நிலையத்தின் ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. விமானம் ஓடும் பாதையில் நீரின் மட்டம் உயர்ந்து கரை புரண்டோடுவதால் விமானங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விமான நிலையத்தின் ஓடுபாதை தற்காலிகமாக இன்று மூடப்பட்டுள்ளது. எனினும் விமான நிலையம் தொடர்ந்து திறக்கப்பட்டுள்ளதாக மலேசியா ஏர்போர்ட் பெர்ஹாட் தெரிவித்துள்ளது. வெள்ள பேரிடரிலிருந்து மக்களை மீட்கவும் பாதுகாக்கவும் அவர்களுக்கு வேண்டிய நிவாரண உதவிகளை வழங்கவும் மலேசிய இராணுவப்படை தயார் நிலையில் இருப்பதாக அதன் தளபதி தான் ஸ்ரீ முகமது ஹபீசுடீன் ஜம்தான் அறிவித்துள்ளார். வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் தேவையான உதவிகளை வழங்கும் பொருட்டு தற்போது 3,552 வீரர்களுடன் 192 அதிகாரிகள் ஓப்ஸ் முர்னி செயல் திட்டம் வாயிலாக தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் வெள்ள நிலைமை மோசமடையுமானால் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். நாடு முழுவதும் கடும் மழையினால் வெள்ள பாதிப்பை எதிர்நோக்கியுள்ள மக்களுக்கு உரிய பாதுகாப்பும் அடைக்கலமும் அளிக்கப்பட வேண்டும் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இறைவனிடம் இறைஞ்சி பிரார்த்தனை செய்து கொண்டுள்ளார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இறைவனின் கருணை கிட்ட வேண்டும். அவர்கள் தொடர்ந்து துன்பத்தில் ஆழ்த்தப்படாமலும் சோதிக்கப்படாமலும் இத்துயரிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்களுக்கு போதுமான மன வலிமையை வழங்க வேண்டும் என்று மாமன்னர் இன்று வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது பிரார்த்தனை செய்து கொண்டார். தமது முகநூலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள செய்தியில் மாமன்னர் இதனை தெரிவித்துள்ளார். லோரியில் ஓட்டுநரின் இருக்கையின் கீழ் உள்ள இயந்திர பகுதியில் படுத்திருந்த மலைப்பாம்பு ஒன்று வளைத்து பிடிக்கப்பட்டது. குவாலலம்பூர் ஸ்ரீ சபா அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பார்த்திபன் என்பவருக்கு சொந்தமான லோரியின் இயந்திர பகுதியில் படுத்திருந்த 7 அடி நீளமுள்ள அந்த ராட்சச மலைப்பாம்பு குடியிருப்பு வாசிகளின் ஒத்துழைப்புடன் பிடிக்கப்பட்டது. இன்று காலை 9:30 மணியளவில் வேலைக்கு புறப்படுவதற்காக தனது லோரியின் இயந்திரத்தை முடுக்கிய பார்த்திபன் இருக்கையின் அடியிலிருந்து சீரும் சத்தத்தை கேட்டுக்கொண்டு பயந்து போனார். சந்தேகத்தின் பேரில் இருக்கையின் அடியில் கீழ் உள்ள இயந்திர பகுதி போனட்டை திறந்து பார்த்தபோது மலைப்பாம்பு ஒன்று இயந்திரத்தின் சாதனங்களின் அமைப்பு முறைக்கு ஏற்ப மிக லாவகமாக சுருண்டு படுத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளானார். சுமார் 20 நிமிட போராட்டத்திற்கு பின்னர் பொதுமக்களின் உதவியுடன் அந்த மலைப்பாம்பை வளைத்து பிடித்த பார்த்திபன் பண்டாத்துன் ரசாக் தீயணைப்பு மீட்பு படை நிலையத்தில் அந்த மலைப்பாம்பை பாதுகாப்பாக ஒப்படைத்தார். கடந்த மே மாதம் 13 வயதுடைய தனது காதலியை பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக கல்லூரி மாணவன் ஒருவனை 2 ஆண்டு காலத்தில் 240 மணி நேரம் சமூக பணிகளில் ஈடுபடுவதற்கு ஸ்ரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ரொனால்டோ சிலோ சொண்டி என்ற அந்த 20 வயது மாணவன் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து நீதிபதி சுரிதாபுடின் இத்தீர்ப்பை வழங்கினார். 240 மணி நேர சமூக பணியை ஈடுபடும் உத்தரவை அந்த மாணவன் மீறுவானேயானால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பெரும்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் மீண்டும் நீதிமன்றத்தில் நிறுத்தும்படி நீதிபதி உத்தரவிட்டார். கடந்த மே 15ஆம் தேதி பிற்பகல் 3 மணி அளவில் பாடிக்சனில் உள்ள ஒரு ஹோட்டலில் அந்த மாணவன் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சமூக நல இலாக்கா வழங்கிய அறிக்கையின் பரிந்துரைக்கு ஏற்ப அந்த மாணவனுக்கு சமூக பணிகள் தன்மையில் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதையும் நீதிபதி சுரிதாபுடின் தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.